ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 17 அங்கன்வாடி பணியாளர், 17 குறு அங்கன்வாடி பணியாளர், 262 அங்கன்வாடி உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/4/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5,700 அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,500 சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் ஊரில் வேலை இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் வேலை இருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் குழந்தை வளர்ச்சித்துறை இருக்குது, அங்கே ஆஃபீஸில் போய் கேட்டிங்க, வெளியில் நோட்டீஸ் போர்ட்லேயே ஒட்டியிருப்பாங்க. ஸோ உங்கள் தாலுக்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உங்கள் அங்கன்வாடி மையங்களில் வேக்கன்சி இருக்கா, அந்த அங்கன்வாடி மையத்துக்கு எந்த ரிசர்வேஷன், எந்த கம்யூனிட்டி ஒதுக்கி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரியான டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, 10th 12th மார்க் ஷீட், உங்கள் டிசி, ஜாதி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விதவை, ஆதரவற்ற வித, டிசபிள் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸுக்கு செலுத்தணும் அப்படின்னா, இப்போ திருச்சி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்குன்னு பார்த்தா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தாலுக்கில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்க பாருங்கள், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு, இப்போ அந்தநல்லூர் தாலுக்கு அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி, இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தபாலில் செல் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருச்சியில் உள்ள எல்லா தாலுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.